நான் தாங்க தவறு. நான் தவறாகவே இருக்கட்டும். என்ன நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இப்போது, பார்த்தியா நீ தோத்துட்ட, நீ வந்து இந்த மாதிரி ஒன்றை செஞ்சுட்டாங்க, வெற்றி இதை வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்கன்னு. நான் சட்டவிரோதமாக இருந்தானே இருக்கட்டும். நீங்கள் என்ன செஞ்சீங்க? சில முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஆள் தான். பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. மணிப்பூர் மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், இவங்க எல்லாருமே வந்து மோடி அவர்களுடைய குடும்பம் கிடையாதா அப்படின்ட்டு. பிரகாஷ் ராஜுக்கு படம் இல்லை, வேறு வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டு இருக்கு. யாத்திரை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கோ, தமிழகத்தில் 40க்கும் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தாங்க. வெற்றி பெறலையே, அதான் எதை வச்சு வெற்றி பெறலன்னு சொல்றீங்க? நீங்கள் கேட்கிற கேள்வியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே கேட்டிருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. ஒரு பிரதமர் எத்தனை முறை வரணும், எத்தனை முறை வரக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. எல்லாத்துக்குமே இப்போ வந்து பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஷனாக போயிடுச்சுன்னா பிஜேபி வளருவதனால யாராக இருந்தாலும் பிஜேபி எதிர்த்து அவங்க ஹீரோவாகலாம் நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இது நாம் போய் அவங்கள பற்றி பேசி நாம ஏன் ஹீரோ ஆக்கிறோம்? நம்ம ஹீரோ ஆக்க வேண்டிய அவசியம். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். நேற்று பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக சென்னைக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஃபங்க்ஷன்லாம் எப்படி சார் முடிஞ்சுது? அருமையாக இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்திருந்தாங்களா? நல்ல அருமையான கூட்டம். என்னென்ன விஷயங்கள் சார் குறிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் பேசப்பட்டது? கடந்த 10 வருடங்களில் தான் செய்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சாதனைகளை ஏழைகளுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, தமிழ்நாட்டிற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள், இந்தியா வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 25 ஆண்டு காலத்திற்கு தாம் எப்படியெல்லாம் இந்தியாவை ஒரு வல்லரசாக ஆக்குவதற்குண்டான முயற்சியில் இறங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் எப்படி நாம் சிறந்து விளங்க வேண்டும், கட்டமைப்புகள் தமிழகத்தில் தாம் எப்படி செய்து சாதித்து காட்டிருக்கிறோம் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை, அது வந்து குறிப்பாக மின்துறையிலிருந்து எல்லா துறைகளிலும் நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொன்னார். அதே போல் குறிப்பாக ஊழலில் ஊறி திளைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, குறிப்பாக இந்த ஒரு வாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை மருந்து உட்பட பல்வேறு விஷயங்களை சொல்லி இனி ஊழல்வாதிகளுக்கு இந்தியாவில் இடம் இல்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். புரியுது. நேற்று நடந்தது ஒரு பாஜகவுடைய கூட்டம். அதில் பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் வைத்து 10 ஆண்டுகால சாதனைகளை பேசுகிறாரு. தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவில் அரசை பற்றி விமர்சிக்கணுமா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்ததில்லை சார், இது எப்படி பார்க்க? கட்டமைப்பு குறித்து பேசும்பொழுது மத்திய அரசு செய்தது அது எதனால் தாமதப்படுத்தப்பட்டது என்பதை சொல்வதில் தவறில்லை. ஏன்னா அரசு விழாவில் அரசு என்ன பேசினார் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான் சார் சொன்னார். என்ன பேசினார்? ஊழலற்ற அரசை பற்றி அரசு இருக்கணும் அப்படின்னு. அரசு விழாவில் அவர் வந்து அரசை வந்து மாநில அரசை குறை கூறி எதனா பேசினாரா? ஒன்றும் பேசலையே. என்ன பேசினார்? நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர், மாநில அமைச்சர்னு சொல்றாரு, பெயர் குறிப்பிடல அப்படிங்கறதே ஒரு விமர்சனமா எழுப்புறாங்கல்ல. பேர் குறிப்பிடணும் சட்டத்தில் சொல்லியிருக்கா இல்லையே? ஒரு விமர்சனமா வைக்கப்படுதே நான் கேட்கிறேன் சார். விமர்சனம் எல்லாத்துக்கும் தான் வைப்பாங்க. பேர் குறிப்பிட்டாலும் வைப்பாங்க, இல்லைனாலும் வைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ட்விட்டர் உட்பட பல்வேறு இடங்கள்ல நாங்க மோடியுடைய குடும்பத்தினர் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு இருக்கு. நேற்று அண்ணாமலை கூட அதை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது மணிப்பூர் மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், இவங்க எல்லாருமே வந்து மோடி அவர்களுடைய குடும்பம் கிடையாதா அப்படின்ட்டு. மணிப்பூருக்கு போய் பார்த்தாராமா பிரகாஷ் ராஜ்? பிரகாஷ் ராஜுக்கு படம் இல்லை, வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கணும். போன முறையும் இப்படி தான் ஏதோ பேசினார். ஆனால் அவர் பேசுகிற இடத்துல எல்லாத்துலேயும் பிஜேபி ஜெயிச்சிச்சு. அதனால் அவர் பேசிட்டும், பிஜேபி ஜெயிக்கட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடியும் தேர்தல் அப்போ சோக்கிதார் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த முறை மோடியினுடைய குடும்பத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. தப்பு ஒன்றும் இல்லையா? ஒரு அதுதான் சரி. எதன் அடிப்படையில் மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சுரண்டி சம்பாதிக்கும் கொள்ளைக்காரர்கள், குடும்ப கட்சி நடத்துபவர்கள். மோடிக்கு குடும்பம் இல்லை என்று சொன்னால், மோடிக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் தான் என்பதை நாம் சொல்கிறோம். அவ்வளோதான விஷயம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, அவங்களுடைய பேர் வச்சுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜகவினரால திமுகவினர் மேலே வைக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த முறை பிரதமர் அவர்களே சொல்றாங்க அப்படின்னும் போது எந்தெந்த திட்டங்களுக்கு அப்படி ஸ்டிக்கர்? எந்த திட்டங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அது வந்து காப்பீடு திட்டமாகட்டும், அனைவருக்கும் வீடு திட்டமாகட்டும், அமராவதி திட்டங்களாகட்டும், குழாய் மூலம் குடிநீர் திட்டங்களாகட்டும், எல்லா திட்டத்திலையுமே ஏன்
ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறத அரிசியிலேருந்து எல்லாத்துலேயும் இவங்க மத்திய அரசினுடைய திட்டங்கள் தங்களுடைய திட்டங்களாக தான் காண்பித்துக் கொள்கிறார்கள். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இப்போ நான் வீடு கட்டக்கூடிய திட்டங்களை குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு கடந்த மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சட்டமன்றத்தில் தங்கம் தென்னரசு அமைச்சர் பேசுறாரு. பாஜக அரசு வந்து பெயரை மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர நிதியை சொன்ன செயல் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. மாநில அரசு மத்திய அரசை விட மாநில அரசினுடைய பங்கு நிதியான்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கு வீடு கட்டும் திட்டத்தில் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்த உடனே அதிலிருந்து புதுசாக ஒரு மாநில அரசு அதிலிருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தோட இந்த திட்டத்தை இணைச்சு அதில் ஊழல்கள் பல செய்து பல கோடி சம்பாதிக்கிறாங்க. அதுதான் நாம் சொல்கிறோம், ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, எங்களுடைய திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய திட்டத்தில் சேர்த்துக்கொண்டு நீங்கள் அதில் ஊழல் செய்கிறீர்கள். இப்போ சிஏஜி அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் 7.5 லட்சம் கோடி, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான் சொல்லுது. சிஏஜி அறிக்கையை படிக்காமையே எல்லாரும் ஊடகங்கள் உட்பட அதோ 7.5 லட்சம் கோடி ஊழல் செஞ்சுருந்தா சிஏஜி சொல்லுதுன்னா எந்த அறிக்கையின் அடிப்படையில் சொல்லுதுன்னா அந்த அறிக்கையை படித்து பார்த்தா தெரியும். மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் குடிநீர் திட்டம், அதே மாதிரி இந்த காப்பீடு திட்டம் எல்லாத்துலேயும் மாநில அரசு அதாவது செயல்படுத்தும் அரசு இந்த நிறுவனம் செயல்படுத்தும் நிறுவனம் தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தான் அதில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது ஒரு சிஏஜி அறிக்கை என்றால் என்னவென்றே தெரியாது எதையோ உளறி கொண்டிருக்கிறாள் என்று தான் நாம் சொல்ல முடியும். அதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். தொடர்ந்து ஊழல் அரசை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தாலும் பிரதமர் அவர்கள் ஏன் அடிக்கடி தமிழகத்துக்கு வராரு? வாரத்துக்கு 2 முறை தமிழகத்துக்கு வர அளவுக்கு என்ன ஒரு காரணம்? இதெல்லாம் ஒரு கேள்வி. ஒரு பிரதமர் தமிழகத்துக்கு ஏன் வராருன்றது ஒரு கேள்வி. உங்களுக்கு சரியான கேள்வியா தெரியுதா? இல்ல சார், ஏன் வராரு அப்படிங்கறத விட என்ன காரணங்களுக்காக வராரு, தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அப்படிங்கறத பேசுறாரு. என்ன காரணத்துக்கு வராரு? நேற்று கூட தான் வந்திருக்கிறாரு. கல்பாக்கத்தில் விரைவு உலை திட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. அதை பற்றி யாருக்குமே தெரியாத அதுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. சென்ற வாரம் தூத்துக்குடி வந்திருந்த போது அங்கே போர்ட்டு விரிவாக்க திட்டத்துக்காக வந்திருந்தார். ஏன் வராரு, எதுக்காக வராரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதமர் வரக்கூடாதா? உங்களுக்கு திட்டங்கள் வேணாமா? ஏற்கனவே குஜராத்து, மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் நம்மை விட அதிக வருவாய் ஈட்டி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் இங்கே வெறும் டாஸ்மாக் 50,000 கோடி, அதற்கான டார்கெட்டை தவிர மற்ற எந்த வருவாய்க்கும் இங்கே டார்கெட். ஆனால் தமிழகத்துல இருந்து தான் அதிகமாக நம்ம வரி கட்டுறோம் அங்கே மத்திய அரசு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மையிலேயே புத்தி இல்லாதவர்கள் பேசக்கூடிய பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அவங்க சொல்கிற டேட்டா எல்லாமே பொய்யா இல்லை தப்பா? பொய் தான். அப்போ தெரியாமல் தப்பாக சொல்லலை, பொய் சொல்கிறாங்க. பொய்யும் சொல்கிறாங்க, தெரியாதையும் சொல்கிறாங்க. தெரியாத சொன்னாலும் பொய் தான், தெரிஞ்சு சொன்னாலும் பொய் தான். அப்படி சொல்கிறதுனால என்ன சார் நினைக்கிறாங்க அவங்க? அரசியல். தாங்கள் செய்கிற தவறுகளை மறைக்க வேண்டும், மொழி ரீதியாக மாநில உணர்வுகளை தூண்டிவிட வேண்டும், அப்படி அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் குடும்ப அரசியல் பண்ணணும். குடும்பங்களை சுரண்டி பிழைக்கும் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ நேற்று சென்னையில் இருந்த பாஜக கூட்டத்தில் நிறைந்திருந்த மக்கள், தொண்டர்கள், இந்த எல்லா கூட்டத்தையும் வச்சு பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு தான் மற்ற எல்லா கட்சியோட வெற்றி வாய்ப்பு பார்ப்பீங்களா? இல்லை சார், நான் உங்களே கேட்குறேன் சார். நான் உங்களே கேட்குறேன். அது சம்மந்தமே இல்லாத கேள்வி இதெல்லாம். புரியுதுன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. வெற்றி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களே வந்து கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. அதிமுகவை விட பாஜகவுக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்திருக்கு. அதிமுகவை விட பாஜக கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்காங்க வாக்கு வங்கியில் அப்படின்ட்டு. விழுக்காடு அளவில் பாரதிய ஜனதா கட்சி விழுக்காடு அளவில் மிக அதிக வாக்குகளை பெறும் என்றுதான் நாம் தொடர்ந்து சொல்கிறோம். நாம் வளர்ந்து இருக்கிறோம். அதனால் இந்த முறை நாம் தனியாக போட்டியிட்டாலும் கூட்டணியாக போட்டியிட்டாலும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எங்களால் பயன்பெறும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் தமிழகத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இன்னும் கூட்டணி குறித்தெல்லாம் இன்னும் முடிவு செய்யலையே, அந்த பிறகு பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையில் பேசுறதெல்லாம் பேசுவோம். இல்லை சார், பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அதான் சொல்றேன், நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசி முடிச்சுட்டாங்களா, வந்துச்சா, அப்புறம் பேசுவோம். அப்படின்னாலுமே கூட அந்த கட்சிகளுக்கு கணிசமா வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிடையாது இல்லை சார். இப்போ ஆல்ரெடி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாமுகவா இருக்கட்டும், இல்லை புதிய நீதி கட்சியா இருக்கட்டும், தேர்தலில் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. அதனால இது அப்படி நடந்தாலும் இப்படி நடந்தாலும் பேசுவதில் எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும், அதிக அளவு வாக்குகளை பெறும், அவ்வளோதான்.
தமிழகம் உட்பட. தமிழகத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் 400 சீட்டுக்கு அதிகம்னு சொல்லிட்டோம். அப்புறமா என்ன இருக்கு? அது 400 சீட்டுகள் அங்க சொல்லியாச்சு. இங்க 40 சீட்டுமே கைப்பற்றுவோம்னு சொல்றாங்க. அது நாங்கள் வந்து பாசிபிள். 39 தொகுதிகளில் அதிகபட்ச இடங்களை பெறுவோம் என்று தான் நாம் தொடர்ந்து ஏன்னா 2014ல ஒரு எம்பி சீட் 2 இருக்கு. எம்பி சீட்டு தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 எம்பி சீட்டு. 2019ல ஒரு சீட்டு கூட கிடையாது. 2021லயும் கூட்டணியில இல்ல, அதே தான் 4 நாங்கள் எம்எல்ஏக்கள் சீட் இருந்துச்சு. 2014 திமுக ஒன்றும் இல்லையே. இல்ல 2000 சட்டமன்ற தேர்தல்ல நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும், அவ்வளோதான். அதுதான் சார் கேட்குறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 4 சீட் இருந்துச்சு. அந்த 4 சீட் எப்படி சார் ஒரேடியா 40 சீட்டா கன்வெர்ட் ஆகும்? 4 சீட் அசம்பிளியில் தானே. அப்புறம் இங்கே 40 சீட் நீங்கள் ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியலையா அது? அப்படின்னா கூட அந்த 2019ல டைம் ஒரு வேற, சீட் கூட இந்த இல்லையே டைம் சார். வேற. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 0 தான் இருந்துச்சு. என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 2014ல் திமுக எவ்வளவு? ஒண்ணுமே கிடையாது. அப்புறமா 2019ல் எவ்வளோ வந்துச்சு? 39, 40. 38. ம். அப்புறம் இல்ல புதுச்சேரி உட்பட அது எப்படி ஆச்சோ அந்த மாதிரி தான் ஆகும். வாய்ப்பு இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக ஆகும். ஆனா தொடர்ந்து பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்றாங்களே, அதெல்லாம் பொய்யா? இப்போ அந்த மாதிரி தான் போய் சொல்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாரும் இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு இல்லையா? திமுகவுக்கு எதிர்ப்பே இல்லையா? இங்கே நடக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இங்கே நடக்கிற சங்கிலி பறிப்பு, இங்கே நடக்கக்கூடிய மது கொலைகள், டாஸ்மாக் கொலைகள், இங்கே நடக்கக்கூடிய போதை மருந்துனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மக்கள்லாம் சந்தோஷமாக இல்லை. ரோடு போடுறது கூட துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஒரு ரோடு கூட சரியில்லை எங்கேயும். தமிழ்நாடு முழுக்க பேசிக் அதுதான், ஒரு அடிப்படை வசதி என்பது சாலை. அந்த சாலையை போடுவதற்கு கூட துப்பில்லை. ஆனால் ஏதோ பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்குது. என்ன எதிர்ப்பு இருக்குது? பாஜகவுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. திமுகவுக்கு தான் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. 2 விஷயம். எப்ப தேர்தல் நெருங்கினாலும் தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தலைவர் ஒரு பாத யாத்திரைய ஏதோ ஒரு யாத்திரையை மக்களை நோக்கி பயணிப்பாங்க. அது தொடர்ந்து அந்த எலெக்ஷன்ல அவங்க வெற்றியும் பெறுவாங்க. இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடந்திருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்திருக்கு. சமீபத்தில் 2 விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது. பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் நடத்தியிருந்தாரு. எண்மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் எடுத்திருந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த யாத்திரையின் வெற்றி பாதையை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? நேரடியாக மக்களிடம் அந்தந்த தொகுதியில் திரு அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கிறார். இதுவரையிலும் சமீப காலங்களில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று அந்த தொகுதி மக்களை சந்தித்து 234 தொகுதிகளும் ஆய்வு மேற்கொண்டு எப்படி மக்களுடைய நாடி துடிப்பை, மனநிலையை அறிந்திருக்கிறார். அதனால் இது வந்து கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு மிக ஒரு வலுவான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் இந்த யாத்திரையினுடைய வெற்றி. இந்த யாத்திரை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கோ, தமிழகத்துல 40க்கும் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து அங்கேயும் இந்த வெற்றி மாதிரி வாய்ப்புக்கு வெற்றி இருக்குல்ல பெறலையே, சார்? அதான் விஷயம். எதை வச்சு வெற்றி பெறலன்னு சொல்றீங்க? அவர் பார்த்தாலே தெரியுது. சரி, பார்த்தா எப்படி சார் பார்த்தா தெரியும்? தெரியுது, அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. தோல்வி அவருடைய முகமே அப்படிதான் சார். மோடி அதான் கூட சொல்ற சொல்லியிருக்காரு, தோல்வி பப்பு முகம். மாதிரி அழகா கரெக்ட், இருக்கு. தோல்வி முகம். அதான் நானும் சொல்றேன். ஆனா பிரதமருக்கு தான் அந்த ஒரு பயம் தெரியுது முகத்திலேயே. அதனால தான் தமிழகத்துக்கு வந்து இத்தனை முறை வந்துட்டு போறாரு. கடந்த முறை தேர்தல் அப்ப இல்லாத அளவுக்கு இந்த முறை வராரு அப்படின்னு. அதான் நான் முதலே சொல்லிட்டேம்மா, ஒரு இது வந்து நீங்கள் கேட்கிற கேள்வியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே கேட்டிருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள். ஒரு பிரதமர் எத்தனை முறை வரணும், எத்தனை முறை வரக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா இந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த கடந்த 2 மாசத்துல நிறைய வாட்டி வந்துட்டாரோ? ஒருவேளை தமிழகத்துல பாஜகவுக்கு சீட்ஸ் கன்வெர்ட் ஆக முடியல. ஏன்னா இந்த முறையும் வந்துட்டு உங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரொம்ப டச்சிங்கா பேசினாரு. ஒரே வார்த்தையை வந்து எத்தனை முறை நீங்கள் எங்கிட்ட இருந்து வர வைப்பீங்கன்னு எனக்கு தெரில. சில முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஆள் நான். ஒரு பிரதமர் பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களை தொடங்குவதற்கு வரும்பொழுது ஒரு நாளில் அவர் எவ்வளவு மணி நேரம் சுற்றுப்பயணம் செய்கிறார், அவர் எவ்வளோ உழைப்பை கொடுக்கிறார் என்பதை சிலாகித்து பேசுவதை விட்டுவிட்டு நீ ஏன் இங்கே வர அப்படின்னு கேட்பது என்பது அது முட்டாள்தனம் என்பதை விட அதைவிட ஒரு தவறான அநாகரிகமான கேள்வி இருக்குமா என்று எனக்கு புரியவில்லை. இல்ல, நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்கள் வராங்க அப்படின்றதுனால ஒரு விமர்சனம் ஒரு தடவை கேட்கலாம், அதை 4 முறை கேட்கும் பொழுது அது அநாகரிகமான கேள்வின்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன்றதே நீங்க புரிஞ்சுக்க முடியல, அல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. எனக்கு புரியுது சார். அது நான் என்னுடைய கேள்வியா யாராக கேட்கல. இருந்தாலும் புரியுது. யாராக இருந்தாலும்
தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பணிகள்லாம் எந்த அளவுக்கு சார் மும்முரமா அருமையாக நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய கட்டமைப்பு பணிகள் கடந்த 3 வருடங்களாகவே மிக சிறப்பாக எங்களுடைய கிளை அளவில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதிக அளவில் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு தரப்பிலிருந்து கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள், பல தொழிலை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி வந்து பல்வேறு நபர்கள் இங்கே இணைந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு திமுக, அதிமுகவை அடுத்து எந்த ஒரு கிராமத்துலேயும் பிஜேபி கொடி இல்லை அப்படின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி கிராமங்களே இல்லை என்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவில் ஒரு மிக சிறந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இது தேர்தல் தயாரிப்புக்கு நாங்கள் மேற்கொண்ட முயற்சி பலன் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜகவினர் கொடுத்துட்டாங்க, 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறத விட அந்த கேள்வியை விட திமுக, அதிமுக என்ன மாதிரியான வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க, அந்த வேட்பாளர்களுக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களாக நம்ம நிப்பாட்டணும் அப்படின்ற முறையில் வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்படுமா, இல்லை முன்னாடியே வெளியே? நீங்கள் இந்த 195 வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வேட்பாளர்கள் அறிவிக்கல. ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்து தான் நிறுத்துவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எங்களுடைய வேட்பாளர்கள் நாங்கள் வேகமாக களப்பணியில் இருக்கிறோன்றது, தேர்தல் பணியில் இருக்கிறோன்றது நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்ட 195 வேட்பாளர்களை நாம் புரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் வந்து மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து, ஒரு சில இடங்களில் அந்த வியூகங்கள் இருக்கலாம். ஒரு சில தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகள்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற கட்சிகள் இருப்பது போன்ற சில கட்சிகளுக்கு, உதாரணத்துக்கு காங்கிரஸ்லாம் தேர்தலில் நிற்பதற்கான வேட்பாளர்களே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு நிலை தான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்து பாஜகவினர் எங்கள் சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. சின்னம் முடக்கப்பட்டதுக்கு பாஜகவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை பாஜக எந்த அளவுக்கு போட்டியாக நினைக்கிறாங்க தமிழகத்தில்? இது என்ன இஷ்யூனா, இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஷனாக போயிடுச்சுன்னா பிஜேபி வளருவதனால யாராக இருந்தாலும் பிஜேபி எதிர்த்து அவங்க ஹீரோவாயிலாம் நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இது நாம் போய் அவங்கள பற்றி பேசி நாம ஏன் ஹீரோவாக்கணும்? நம்ம ஹீரோவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாஜகவுக்கு எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. இப்போ தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு போட்டியாகவே பார்க்கல, நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கணிசமாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது சொல்லுவாங்க, எவ்வளோ வேணால் சொல்லுவாங்க. 1%-லிருந்து 4% விடுதலை சிறுத்தைகள் 6.7% அளவு காங்கிரஸ் கூட தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குதா? அது மாதிரிலாம் இல்லை. சரி சார், அடுத்த கட்ட நகர்வு என்ன சார்? அடுத்த கட்ட நகர்வு பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் 39 தொகுதிகளில் எவ்வளவு அதிகமான இடங்களை நாம் கைப்பற்றுகிறோமோ அந்த 400 என்பது 400க்கும் அதிகமாக நாம் வந்து தமிழகத்திலிருந்தும் இடம்பெற வேண்டும் என்பது தான் அடுத்த கட்ட நகர்வு. நான் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு சவாலாக இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்கன்னா, தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நிறைய தீர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட தேர்தல் பத்திரப்பதிவுகள் முறை ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை முன்னிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓ சரி, காங்கிரஸ் உடைய பேஜில் இந்த இமேஜ் போட்டிருக்காங்க சார். காங்கிரஸுக்கு பொழுது போகிறன்னு அர்த்தம். நான் என்ன கேட்குறேன், அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. இண்டி கூட்டணின்றது என்ன? பிஜேபிக்கும் எதிரில் இருக்கிற கட்சிகளும். ஸோ பிஜேபியோட ஒரு சில கட்சிகள் தான் கூட்டணி இருக்குது. ஆனால் இவங்க 33 கட்சி 34 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய கட்சி, அதை சமாளிக்க முடியாமல் பிஜேபிக்கு எதிரானவர்கள்லாம் முன்னு சேர்றாங்க. இதுதானே சிஸ்டம். இதுதான். ஆனால் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி. இல்லைம்மா, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட அனலைஸே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், நானும் சரின்னே சொல்கிறேன். பெரிய அளவில் கூட்டணி கட்சி இல்லை. ஆனால் பிஜேபியை நான் வரவிடக்கூடாது என்பதற்காக தான் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க. நாங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போது ஆந்திராவில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய கூட்டணி இல்லை எங்கள்கிட்ட. ஒடிசாவில் கூட்டணி இல்லை, ஒரு சில இடங்களில் தான். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டணி என்பது மிக குறைவு. சின்ன சின்ன கட்சிகள் சிலது இருக்கலாம். ஆனால் தனிப்பெரும் பலத்தோடு இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அப்போது இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் கிட்டத்தட்ட 3/5 பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்துருக்குது, 2/5 எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கு.
உதாரணத்துக்கு இப்போ 94% வந்து திமுக தங்களுடைய, நானே கேட்குறேன், திமுக அது தேர்தல் பத்திரிகைகளில் இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலேயே நியாயமாக யோகியமாக அவங்க இருக்கிறதா இருந்தால், அவங்க சொல்கிறதுல இருந்தால் 94%ல் வாங்கின அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துடணுமா இல்லையா? காங்கிரஸும் வாங்கியிருக்குது, காங்கிரஸ் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது அதுங்கெல்லாம் பேசுகிறதுக்கு? இவ்வளோதான் விஷயம். முதல்ல அது எதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பணம் வாங்குறத அன்கான்ஸ்டியூஷன் சொல்ல இந்த முறை, ஆனால் அந்த முறை ஏன் என்பதையும் நாம் விலக்கி இருக்கிறோம். அதனால் இதை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க கண்ணாடியை பார்த்துக்கணும். முதல்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு நம்ம வெளிப்படைத்தன்மைன்றது யார் கொடுக்குறாங்கன்றது ஏன் அப்படின்னா, கொடுக்குறவங்க தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு தான் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த தேர்தல் பத்திரம் வரும் பொழுதே அருண்ஜேட்லி அவர்கள் எதனால் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இது யார் யாருக்கெல்லாம் இதை வந்து சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறார். ஸோ அதனால் நான் கேட்பது ரொம்ப சிம்பிள். ரைட்டு, இந்த கொண்டு வந்தோம், சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, நாங்கள் இது சரின்னு சொன்னோம், சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் உடனே பார்த்தீங்களா எங்களுக்கு வெற்றி, பிஜேபிக்கு தோல்வி எனக்கு. நீ உண்மையான நியாயமானதாக இருந்தால் திமுக வாங்கின பணத்தெல்லாம் கொடுத்துடணுமா இல்லையா? கோர்ட்லேயே கொண்டு போய் ஐயா நாங்கள் இதை பண்ணிட்டோம் தாங்க வச்சுங்க, ஏன் சொல்லுங்க? ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாள் ஒரு பட்டியல் வெளியாகுது, யார் யார் எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அதில் பாஜகவுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தான் இருக்குது. அதுதாங்க சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். இப்போது 3/5ன்னு சொல்கிறேன். பிஜேபி 3/5, 5ல் 3 பங்கு, 5ல் 2 பங்கு காங்கிரஸ், திமுக, இந்த மாதிரியான மம்தா பானர்ஜி, இந்த மாதிரியான கட்சிகள். நான் என்ன இவங்க அத்தனை பேர் தானே எதிர்க்கிறாங்க. நீ அந்த 5ல் 2 பங்கை ஏன் நீ கொண்டு போய் கோர்ட்டில் எங்களுக்கு இது வேணாங்க, இது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டீங்க, அதனால் இது மூலமாக பெற்ற பணம் வேண்டாம், நீ ஏன்னு சொல்லு. இது ஏன் யாரும் மீடியா யாருமே கேட்கல? அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணால் மீடியா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க என்ன திரும்ப கேட்குறாங்கன்னா, பாஜகவினர் எங்களை விட அதிகமாக வாங்கியிருக்காங்களே. நான் சொல்கிறது நான் தாங்க தவறு, நான் தவறாகவே இருக்கட்டும். என்ன நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இப்போது, பார்த்தியா நீ தோத்துட்ட, நீ வந்து இந்த மாதிரி ஒன்றை செஞ்சுட்டாங்க, வெற்றி, இதை வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்கன்னு. நான் சட்டவிரோதமாக இருந்தானே இருக்கட்டும். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது சட்டவிரோதம் இல்லைன்றதுக்கு இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? இது சட்டவிரோதம், நான் நியாயமாக நடக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? கொண்டு போய் காசை திருப்பி கொடுத்துருமா வேணாமா? கொடு, தைரியம் இருந்தால் கொடு. கொடுப்பாங்க நம்புறீங்களா? வாய்ப்பு இருக்கா? ஆகும், தைரியம் தான் கொடுக்க சொல்லுங்கள். பாஜக திருப்பி கொடுப்பாங்களா? நான் சட்டவிரோதம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். நான் சொல்லலைங்க. இதுதான் நீங்களாம் புரிந்து கொள்ளவில்லைன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லலையே, அப்படி சொல்கிற ஆளுங்களை சொல்கிறேன் நான். சட்டவிரோதம்னு சொல்கிறவங்க. ஆமாம், காங்கிரஸும் திமுகவும் கொண்டு போய் கொடுங்க, ஏன் நீங்கள் கொடுக்கல? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? இது குறித்து பேசுவதற்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்டேட் வங்கிக்கு வந்து 3 வாரங்கள் கால அவகாசம் கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம். 3 வாரங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அதற்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும், யார் யார் வந்து நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடணும் அப்படின்ட்டு. அந்த 3 வார காலம் அவகாசம் பத்தாது அப்படின்ட்டு திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு மனு போட்டிருக்காங்க, ஜூன் வரைக்கும் டைம் கேட்டு. யார் போட்டிருக்காங்க? SBI-லேருந்து. சரி, இது எப்படி சார்? இது என்ன சார் எடுத்து அங்கே தான் போய் பிடிஆர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காரு சார். இல்லைங்க, அதாங்க ஸ்டேட் பேங்க் தான் கேட்கணும். அது என்ன காரணம், ஏன் அதை டிலே, ஏன் வந்து அவங்களுக்கு கால அவகாசம் வேணுன்றது அவங்கள தான் கேட்கணும். நான் என்ன ஸ்டேட் பேங்கினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இல்லையே. இல்லை, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்வீட் நான் போடுறாரு. சொல்கிறது புரிஞ்சுங்களேன். சில பேருக்கு வேறு வேலை கிடையாதுமா, பாவம். அவர் நிதி அமைச்சராக இருந்தார், 30,000 கோடி சைட்டில் பணத்தை எடுத்துன்னு போட்டாங்கன்னு சொன்னார், ஃபஸ்ட்டு ஃபேமிலி. அப்புறமா அவர் தூக்கி வேற ஒரு இதில் போட்டாங்க. ஒன்றும் வேலை இல்லை, பாவம், ஏதாவது பேசணும், பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சரிங்க சார், கடைசியாக கேட்குறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அத்தன்டிக்கான நியூஸ் தானே அது? உங்களுக்கு பிஜேபியினுடைய வேட்பாளர் பட்டியல் வரும்போது பார்த்து தெரிஞ்சுங்க, அவ்வளோதானே சார். கொஞ்சம் ஆர்வமாக இருக்குல்ல சார், நிதியமைச்சர் வந்து தமிழகத்தில் யார் வேட்பாளர் போட்டியிட்டாலும் அது வந்து ஆர்வமுள்ள ஒரு விஷயம்தான். அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம். இல்லை அவரை போட்டியிடாமல் அவரை பிரச்சாரத்துக்கு அனுப்புவது என்பது கட்சியினுடைய விருப்பம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். புரியுது சார். நிச்சயமாக தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பகிர்ந்துப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.